கிராத்து யாரு வருஷம் எவன் வருஷ கிராத்துங்கிற எவன் வருஷங்கிறான் அவன் யாரு சொல்லுங்க பார்ப்போம். வருஷங்கிற ஒரு அறிஞனா உங்க மார்க்க விற்பனர்கள் பட்டியல் அப்படி ஒருத்தன் வர்றானா வருஷத்துக்கு ஒருத்தன் ஓதிட்டாங்கிறீங்க. வருஷம்னா யாரு? சஹாபியா? வஹி எழுதுன செய்து சாபித்துக்கு அண்ணனா தம்பியா? யாரு அந்த வருஷு? யாருன்னு தெரியாதவர்களை எல்லாம் வந்து யாரோ ஓதினார், வருஷம் ஓதினாரு. இல்ஹம்துல் வச்சுக்கிறான் வருஷ குரானுக்கு. அவர் சொன்னார், சும்மா தான் சொன்னாரு. நாங்க வருஷ குரான் கையில வச்சிருக்கிறோம். வருஷ குரான் என்ன செய்யறது? கையில வச்சிருக்கோம். வருஷ குரான் எப்படி இருக்கிறான்? இல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எழுதியிருக்கிறான். அர்-ரஹ்மானி இர்-ரஹீம் எழுதியிருக்கிறான். மாலிகி மலிக்கின்னு எழுதியிருக்கிறான். அது மட்டும் தான் உதாரணத்துக்கு காட்டினாரு. அப்ப இல்ஹம்துவா முஸ்தகீம முஸ்தஃபீம் எழுதி வச்சிருக்கிறான். வருஷ குரான் என்ன செய்யறான்? ஒரு அல்ஹம்து சூராவுலயே இல்ஹம்துங்கிறான். வருஷ குரான் சொல்லி வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த மொரோக்கோ சூடான்றாரு, அதான் மொரோக்கோ சூடான்ல எழுதி வச்சிருக்காங்க. இது பிழை. இந்த குரான்ல விளையாடி இருக்கிறார்கள் நாங்க சொல்கிறோம். ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நாகரிகம் இல்லாமலும் சத்தத்தை உயர்த்திட்டாலும் அது உண்மைக்கு மாட்டோம்னு யாரும் நம்பிட மாட்டாங்க. வரிசி சொல்லி இருக்க ஒருமையில வரிசி என்பவர் யார் அப்படிங்கிறாங்க. அப்போ குர்ஆன் சம்பந்தப்பட்ட அடிப்படை நாலேஜே இல்லாம தான் விவாதம் பண்ண வந்திருக்கான்னு தெரியுது. அடிப்படை நாலேஜே கிடையாது. அது கூட ஒருமையில அப்படி கேட்டா தானே கேட்கறவங்க அப்படி ஒரு ஆள் இல்ல போல தெரியும், இவங்களாம் உருவாக்கிட்டாங்க போல தெரியும். அடிப்படை ஞானத்தை இது உங்களை வேண்டாமா? பொதுவா இன்னைக்கு உலக மக்கள் எல்லாம் எப்படி ஓதுறாங்க, நீங்க இப்படிதான் ஓதுறீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்களே கேட்கறேன் ஃபர்ஸ்ட், அப்புறம் உங்ககிட்ட வர்றேன். சரிங்க, வருஷம் யாரும் இல்லாம போச்சு, ரைட்டு. இப்ப நீங்க குர்ஆன் ஓதுறீங்கல்ல, நபிகள் நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஓதி காமிச்சாங்களா? சொல்லுங்க, நீங்க ஏன் இப்படி ஓதுறீங்க எங்களுக்கு சொல்லி காமிக்கணும். நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இல்ல வருஷம் என்பவர் யார்? நபிகள் நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பாடம் பயின்றவரா கேட்டுட்டீங்கல்ல. இப்ப நீங்க இப்ப ஓதுறதுக்கு நபிகள் நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா தான் இது எங்களுக்கு செய்து கிடைச்சிட்டு நீங்க காமிங்க. எந்த வழியில இருந்து வந்து இன்னார் வழியாக இப்படித்தான் நபிகள் நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள், இந்த இத்தனை வசனங்களையும் ஆதாரம் காட்டிட்டு தான் நீங்க பேசணும். வருஷம் யாருங்கிறீங்க? குர்ஆனுடைய நாலேஜ் இருந்தா அந்த கேள்வி வச்சிருப்பீங்களா? இப்ப இந்த உலகத்துல நம்ம ஓதுறது இன்னும் பல காரிகள் ஓதி இருக்கிறாங்க. நடைமுறையில் 2 பேரோடு மட்டும்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. யாருன்னு கேட்கிறாங்கல்ல, இந்த வருஷம் குர்ஆன் கூட எங்கிட்ட இருக்குது நாங்கல்ல, இல்லாம இருந்தா ஒண்ணு வந்திருக்குமா? அந்த குர்ஆன் எங்க? அரபு நாடுல போய் வாங்கலாம். அப்படி ஒரு ஆளே இல்லாண்டா அரபு நாடுக்காரன் குர்ஆன் போட்டுக்கிறானே. வருஷ கிராத்துன்னு சொல்லி வருஷ குர்ஆன் சொல்லி போட்டு காட்டினாங்க. அதுல வந்து அல்ஹம்து சூரால எடுங்க, எங்கள்கிட்டயும் வருஷம் இருக்குது, நாங்களும் வருஷோட தான் வந்திருக்கோம். அந்த வருஷல அல்ஹம்து சூரால முஸ்தகீமா அத முஸ்தஃபீம்னு படிக்கிறார். முஸ்தஃபீம்னு இருக்குதான். பொதுவா ஒண்ணு விளங்கிக்கங்க, இந்த நுக்தா இருக்குதுல புள்ளி வைக்கிறோம்ல, ஃபான்னு சொன்னா ஒரு புள்ளி மேல வைப்போம், காஃபு அப்படின்னு சொன்னா 2 புள்ளி மேல வைப்போம். இது நம்மளுடைய நடைமுறை. வருஷ குர்ஆன்ல எப்படின்னு சொன்னா ஃபா இருக்குது இல்ல, அதுக்கு கீழே புள்ளி வைப்பாங்க, ஒரு புள்ளி. காஃபுக்கு வந்து ஒரு புள்ளி மேல வைப்பாங்க. முஸ்தஃபீம் இருக்குது இல்ல, அது ஃபான் படிக்க கூடாது, காஃப்னு படிக்கணும், முஸ்தகீம். ஆனா வருஷ குர்ஆன்ல வந்து அதுதான் நடைமுறை. ஒரு புள்ளிய மேல வச்சோன்னு சொன்னா காஃபு, ஒரு புள்ளிய கீழே வச்சோன்னு சொன்னா ஃபே. இப்ப ஃபாத்தியா சூரா பக்ரா எடுங்க. இருக்குதா? 3வது வரியா? எத்தனாவது வரீங்க காட்டுங்க. முன்ஃபிகூன் இருக்கும் பாருங்க, யுன்ஃபிகூன். அதுல ஃபா அந்த ஃபேக்கு வந்து புள்ளி எங்க இருக்கும் பாருங்க, கீழே இருக்குதா? கீழே புள்ளி இருந்தா ஃபே, மேல ஒரு புள்ளி இருந்தா காஃப். இது வருஷனுடைய அமைப்பு. இந்த மாதிரி நாலேஜ் இல்லாம தாங்க சஹாபாக்கள் தப்பா எழுதி போட்டாங்க சொல்ல வந்திருக்காங்க. சஹாபாக்கள் சரியா எழுதியது அனைத்தையுமே இப்படித்தாங்க புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. வருஷுடைய குர்ஆனை எழுத்து முறை எப்படி தவறாக புரிந்து வைத்திருக்கின்றார்களோ அப்படித்தான் சஹாபாக்கள் சரியாக எழுதி வைத்திருக்கின்ற அந்த எழுத்து முறையையும் இவர்கள் தவறாக விளங்கிக் கொண்டு சஹாபாக்கள் தவறாக எழுதியிருக்கிறார்கள் என்ற ஒரு அபாண்டத்தை, சஹாபாக்கள் மீது ஒரு இட்டுக்கட்டை இந்த சமுதாயத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை உங்கள் கவனத்தில் முஸ்தஃபீம் அப்படிங்கிற ஒரு விதியை சொன்னாங்க. ஃபாவுக்கு மேல ஒரு புள்ளி போட்டா காஃபா வாசிக்கணும், ஃபாவுக்கு கீழே ஒரு புள்ளி போட்டா அத ஃபானு படிக்கணும். இது ஒரு வழக்க முறை அப்படின்ட்டு சொன்னாங்க. இந்த வழக்க முறை இருக்குன்னு எங்களுக்கும் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு தான் கேள்வியை கேட்டோம். மேல ஒரு புள்ளி வச்சா காஃப் என்றும்
கீழே ஒரு புள்ளி வச்சா ஃபே என்று எங்களுக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு வேணுக்குன்னு தான் சொன்னோம் அப்படிங்கிறாங்க. பித்தலாட்டம் தெரியுதா உங்களுக்கு? பித்தலாட்டம் புரியுதா? வேணுக்குன்னு தான் செய்யறாங்க. அவங்க தவறாக எழுதாட்டாலும் தப்புன்னு சொல்றாங்கல்ல, அது வேணுக்குன்னு தான் சொல்றாங்க. இதைத்தான் நான் சொல்றேன். சஹாபாக்களும் தவறாக எழுதல, தவறாக எழுதாதத இவங்க தவறு என்று என்ன செய்யறாங்க சொல்றாங்க. விஷயம் புரியுதா உங்களுக்கு? வருஷோடைய முஸ்ஹாஃப்ல சரியா எழுத எங்களுக்கு தெரியும் சொல்றாரு. சரியா எழுத தெரிஞ்சும் தப்பா படிச்சு காட்டுறாரு. சரியா எழுதுறது தெரிஞ்சும் தப்பா படிச்சு காட்டுறாரு. என்ன பித்தலாட்டம்? சரியா இருக்குன்னு தெரிஞ்சு சரியா படிக்க வேண்டியதானே? ஏன் அப்பாட்ட ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? இதே தவறத்தான் நீங்க சஹாபாக்கள் மேலே வைக்கிறீங்க. சஹாபாக்கள் சரியாக எழுதியத தெரிந்து கொண்டோ அல்லது தெரியலன்னு சொன்னா இன்னைக்கு வாதத்துல நீங்க ஏத்து கொண்டு போக போறீங்க. தெரியலன்னு சொன்னா நான் எடுத்து வைக்க போறேன். நீங்க காரணம் சொல்லுங்க காலையில இருந்து நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். லாக்கின்னாவுக்கு சொல்லுங்க, லன்னத்துவா சொல்லுங்க, இல்ல தத்துலுவா சொல்லுங்க, இல்ல எபுலுவா சொல்லுங்க, ஓ நபுலுவா சொல்லுங்கன்னு காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். வைக்கிறீங்களா நீங்க? காரணத்தை வைங்க. உங்களுக்கு தெரியலன்னு நாங்க சொல்றோம். அப்ப வருஷனுடைய எழுத்து முறைகளை தெரிந்து கொண்டு அதை தப்பா படிச்சு நாங்க வேணுக்கொண்டுதான் தப்பா படிச்சோம் சொல்றீங்கல்ல, இதே பிழையத்தான் இங்கேயும் செய்றீங்க, இதே பித்தலாட்டம் தான் இங்கேயும் செய்றீங்க. சஹாபாக்கள் சரியாக எழுதியிருக்கிறத நீங்க தப்பாக மக்களுக்கு படித்து காட்டி அல்லது தவறாக எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லி அவங்க மேல் அபாண்ட பழியை சுமத்தாட்டுகிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய வாதம்.